ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம சார்டைன்ஸ் கிரேவி எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். சார்டைன்ஸில் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம ஊரில் கிடைக்கிற சால மீன் தான். ஆஸ்ட்ரியாவில் இன்டர்ஸ்பா சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த சார்டைன்ஸ் ஃபிஷ் டின் நான் வாங்கினேன். இந்த டின்னில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் இருக்க முள் பகுதியுமே நமக்கு அதை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளஷ் பார்ட் மட்டும்தான் இதில் வச்சு நமக்கு ப்ரிசர்வ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் எல்லா டைப் ஆஃப் மீனுமே நமக்கு அந்த மாதிரி டின் ஃபார்மேட்டில் ப்ரிசர்வ் பண்ணி தான் நமக்கு இங்கே கிடைக்கிது. ஓகே, இப்போ நம்ம இந்த சார்டைன்ஸ் ஃபிஷ்ஷை வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் நான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இது நான் வந்து சப்பாத்திக்கு பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்தாச்சு. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு தக்காளி இந்த மூணையுமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் நமக்கு வந்து போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர். கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். பெப்பர் பவுடர், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு சார்டின் ஃபிஷ் ஃபில்லட்ஸை நம்ம இப்போ இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் ஆட் பண்ணும்போது இந்த டின்னில் இருக்கிற ஆயிலும் கூட நம்ம வந்து இந்த கிரேவி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் விட்டுடலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஃபிஷ் ஃபில்லட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் இருக்கிற எல்லா ஃபிஷ் ஃபில்லட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஊரில் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சமைச்சு அந்த டேஸ்ட் நமக்கு இதில் கிடைக்காது. பட் இது வேற ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபிஷ் சாப்பிட்ட திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த நம்ம ஃப்ரெஷ் மீன் சமைக்கும்போது அது வேற ஒரு டேஸ்ட் கொடுக்கும், இது வேற ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நம்ம வந்து போட்டு இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே டின்னில் ஃபிஷ் ஃபில்லட்ஸ் வாங்கி இந்த மாதிரி கிரேவி பண்ணியிருக்கீங்களான்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.